அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி என் வாழ்க்கை எப்போ ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தேடி கொண்டிருக்கிறீங்களா? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்பீங்கன்னா, உங்களுக்காக கர்த்தர் சொல்கிற வார்த்தை பாருங்கள். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுக்கு தீவிரிக்கிறவனோ அக்கினைக்கு தப்பான். அப்போ பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு நம் வாழ்க்கையில் என்ன தேவை? உண்மை தேவை. அப்போ அந்த உண்மை இல்லைன்னா அதற்கு நேர் எதிர்ப்பாக என்ன சொல்லலாம்? உண்மைக்கு மாறாய் பொய். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் பொய் சாட்சி, பொய்யின் காரியங்கள் இருப்பதனால தான் என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எடுப்பது பொய்யா இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளிலேயே பொய் பேசக்கூடாதுங்கிறது ஒரு கட்டளை. அப்போ நாம் பொய்யை நம்ம வாழ்க்கையில் இந்த புதிய வருடத்தில் இந்த பொய் பேசாதபடி ஒரு தீர்மானம் பண்ணணும். இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா, எதற்கெடுத்தாலும் வாயை திறந்தாலும் என்ன தான் அவங்க வாயிலிருந்து வருவது? பொய் தான். அனனியாள் சப்பீராள் காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியை என்ன செஞ்சாங்க? அவங்க விரோதமாக பேசினாங்க. பணத்தை இவ்வளவுத்துக்கு தான் நாங்கள் காணியாட்சி விற்றோம் என்று சொல்லி வாய் கூசாமல் தீர்க்கதரிசிகள் முன்ன, அப்போஸ்தலர்கள் முன்ன என்ன செஞ்சாங்க? பொய் சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சது? இந்த இடத்துல அவங்க மரித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அதைத்தான் அழகாய் சொல்லுது பாருங்க. பொய் பேசுகிறவர்கள் என்ன செய்வாராம்? கர்த்தர் அழித்து போடுவாரா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதத்தை கெடுக்கும் காரியம் பொய். இன்னைக்கு நீங்கள் யதார்த்தமாக இன்னைக்கு எதுக்குனாலும் பொய் பேசிடுறோம். ஏதோ ஒரு காரியத்துக்குனாலும் உடனே பொய் சாட்சி. பார்க்காததை நான் பார்த்தேன் அப்படி சின்ன விஷயத்த என்ன செய்வாங்க? பெருசுபடுத்தி பேசுறது. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க? பொய் சொல்லிட்டு அதை நான் விசுவாசத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லாததை சொல்கிறது அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி. அப்போது இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பொய் பேசாதபடி நம் நாவை அடக்க வேண்டும். ஆமேன். நீதிமொழிகள் 19:5 பார்த்தீங்கன்னா, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லை. அப்போ ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அந்த காரியம் பொய். அந்த பொய்யை நீங்கள் பேசுவீங்கன்னா ஆக்கினை உங்களுக்கு வரும். ஆக்கினைக்கு நீங்கள் தப்ப மாட்டீங்களா? ஆகவே இந்த வேளையில் அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள், நம் வாழ்க்கையில் ஆக்கினையை கொண்டு வருகிற காரியங்களாகிய அந்த பொய்யை என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. வேதத்தில் பார்ப்போம் என்றால் பொய்யின் ஆவியே கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்குள் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பொய்யின் ஆவி பிடித்தவர்களாய், பரிசுத்த ஆவியில் பொய்யின் ஆவி பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. அதற்கடுத்தாலும் பொய் பேசி கொண்டு இருக்கும்போது அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற காரியம். உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது என்னதான்? இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னதுதான்? பொய். ஆமேன். நீதிமொழியில் 21:6 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்குமா. இன்னைக்கு அநேகர் பொய் எதுக்கு பேசுகிறாங்க? பொருளை சம்பாதிப்பதுக்காக பேசுகிறாங்க. இப்போ குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து அதிக விலைக்கு விற்கிறது. இந்த மாதிரி பொருளை சம்பாதிப்பதற்கு, ஒன்றுமே இல்லாமல் கெட்டு போன பொருளை இது நல்ல பொருள் என்று சொல்லி பொய் சொல்லி சம்பாத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம். அப்படின்னா சாவை தேடும்போது சாக போகிறாங்க, அவங்களுக்கு சாவு வரப்போகுது, அவங்களுடைய விடுகிற சுவாசம் எப்படி இருக்கும்? இதுதான் கடைசி மூச்சு. அப்போ நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கடைசி மூச்சு. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் பேசுறவர்களே அழிப்பீர் என்று சொல்லி. அதான் அனனியா சப்பீராலும் அன்னைக்கு செத்து போனதுக்கு காரணம். அப்போ இன்றைக்கு நம்மை கெடுக்கிற, நம்மை அழிக்கிற, நம் குடும்பங்களை அடிக்கிற அந்த பொய்யை என்ன செய்யக்கூடாது? நாம் பேசவே கூடாது. ஆமீன். ஆகவே இந்த வேளையிலே நாம் பொய்யை வெறுத்து ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாகவே இந்த வேதத்தில் நாம் பார்த்தது போல உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நாம் இன்னும் ஆசீர்வாதத்தில் பரிபூர்ணப்படாமல் இருப்பதற்கு காரணம் நம் வாழ்க்கையில் இருக்கிற பொய்யான காரியங்கள். இன்றைக்கு அநேகர் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே பொய் சொல்லுவாங்க. ஜெபிக்க மாட்டாங்க, ஆனால் மணிக்கணக்காக ஜெபிச்சேன்னு சொல்லுவாங்க. ஜெபிக்கிறத வெளியே சொல்லவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் ஜெபிக்கிறத சொன்னாலே அதோடைய பலன் அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நான் 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறேன், 2 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறேங்கிறதெல்லாம் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு இருந்தால்
அதனால நமக்கு ஆக்கினையும் நம் சாபத்தையும் தான் என்ன செய்வோம், வரவழைத்துக் கொள்வோம். வேதத்தை வாசிக்காமலேயே வாசிச்சேன்னு சொல்லி பொய் சொல்லுவது, இதெல்லாம் இந்த பொய்யின் காரியங்கள் இந்த புதிய வருடத்தில் 2025 ஆண்டிலே பொய் சொல்கிறத இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை நீங்கள் பரிபூரணமாய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமேன். இன்றைக்கி நிறைய பேர் நான் பொய் சொன்னேனா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்னதுலலாம் பொய் சொல்கிறீங்க என்று சொல்லி. ஆகவே இந்த வேலையில் ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே நீங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற அந்த உண்மையில்லாத அந்த நிலைமைகள், பொய் காரியங்கள், பொய் சாட்சிகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு பரிபூரண ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெரும்படி, இந்த வருடங்களில் பெரும்படி நீர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. எதற்கெடுத்தாலும் பொய் பேசாதபடி உண்மையை பேசுவதனால் கிடைக்கக்கூடிய அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலிருந்து உண்மையே நாங்கள் பேசுவோம் என்று சத்தியத்தை பேசி சத்தியத்திற்காக வாழ இந்த நாளில் கிருபை செய்யும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். பெரிய காரியங்களை செய்யும். வார்த்தையின்படியே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.